போன காட்சி துளிகளில் விதி வலிமையானது என்று வள்ளுவர் சொன்னார். இப்போது விதினா என்ன? விதி என்பது நாம் செய்த நல்ல செயல்கள் தீய செயல்களினுடைய விளைவு. அது போன ஜென்மத்திலிருந்து இந்த ஜென்மத்திற்கு கடத்தப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இறைவன் வகுத்த சட்டதிட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய விதி உருவாகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி இருக்கும்போது விதியை வெல்லக்கூடியது எதுன்னு திருவள்ளுவர் சொல்றார். ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்தில் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதம் மெய் வருத்த கூலி தரும். உன்னை விதி தடுத்து நிறுத்தினாலும் நீ செய்யக்கூடிய செயல்பாடானது உழைப்பானது உனக்கு அதற்கான பலனை கொடுத்தே தீரும் என்று சொல்றார். அதனால தான் நீ புத்திசாலித்தனமான உழைப்பாக இருந்தாலும் சரி, கடின உழைப்பாக இருந்தாலும் சரி, அதற்கான பலனை யாராலையும் தடுக்க முடியாது.